40வது அதிகாரம் அதனுடைய 31வது வசனம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, நீங்க எழும்புவீங்க. உயரத்துல பறக்கும்படி ஆண்டவர் உங்களுக்கு கிருபை செய்ய போகிறார். எழும்ப முடியாதபடி அநேக காரியங்கள் உங்களை முடங்க செய்து கொண்டிருக்கலாம், உங்களை அமிழ்த்தி கொண்டிருக்கலாம், உங்க வாழ்க்கையில போராடி கொண்டிருக்கலாம். என்னால எழும்ப முடியலையே, என்னால இந்த வேலைக்கு செல்ல முடியலையே, எவ்வளவோ முயற்சி செய்துட்டேன், எவ்வளவோ காரியம் பண்ணிட்டேன், நான் செய்யாதது எதுவுமே இல்லை, என்னென்னலாமோ செஞ்சு பார்த்துட்டேன், ஏன் என்னால எழும்ப முடியல, ஏன் என்னால இந்த வேலைக்கு என்னால போக முடியல, ஏன் எனக்கு இந்த வேலை கிடைக்கல, நான் எதிர்பார்த்தது நடக்கலையே, நான் ஆசைப்பட்டது எனக்கு கிடைக்கலையே அப்படி என்று சொல்லி நீங்கள் நினைத்து கொண்டிருக்கிறீர்களா? இன்றைக்கு ஆண்டவர் நீங்கள் எழும்பும்படி, நீங்கள் உயரே பறக்கும்படி ஆண்டவர் கிருபை செய்ய போகிறார். கண்பான தேவ பிள்ளையே, கர்த்தருடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களும் புதுபலன் அடைந்து. காத்திருக்கிற தேவ பிள்ளையே, பதிலுக்காய் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, நல்ல வேலை வாய்ப்புக்காய் காத்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, வெளிநாடு வேலைக்காக பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, விசா கிடைக்க வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்த்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, நீ மேலே எழும்புவீர்கள். நீங்கள் உயரத்திலே பறக்கும்படி ஆண்டவர் உங்களை கிருபை செய்ய போகிறார். இன்னைக்கு நிறைய பேரு படிச்சு நினைச்சபடி வேலை கிடைக்காம இருக்கலாம். அநேகர் சொல்லுகிற வார்த்தை, எனக்கு வேலை கிடைக்கணும், எனக்காக ஜெபம் பண்ணுங்க. நிச்சயமாய் ஆண்டவர் உங்களுக்கு வேலையை கர்த்தர் தர போறார். நீங்கள் எழும்ப போறீங்க. இன்றைக்கு உங்களை அழுத்தி கொண்டிருக்கிற கிரியைகள், உங்களோடு கூட போராடி கொண்டிருக்கிற கிரியைகள் எல்லாம் உங்களை விட்டு விலகி போக போகுது. தடைகள் உடைய போகுது. தடைகளை ஆண்டவர் மாற்ற போகிறார். தடையாய் நிற்கிற மனுஷ கிரியைகளை ஆண்டவர் நிர்மூலமாக்க போகிறார். வழியை கர்த்தர் திறக்க போறார். ஆண்டவர் உங்களுக்கு முன்பாக சென்று கோடலானவைகளை செவ்வையாய் கர்த்தர் மாற்றி கொடுக்க போகிறார். நீங்க இந்த மாசத்துல நீங்க வேலைக்கு போவீங்க. விசா உங்க கையில கிடைக்க போகுது. நீங்க எதிர்பார்த்த கம்பெனியிலிருந்து உங்களுக்கு நல்ல போன் கால் வரப்போகுது. நல்ல ஒரு செய்தியை கர்த்தர் உங்களுக்கு தரப்போறார். நிச்சயமா நீங்க எழும்பி நிற்பீங்க. கர்த்தர் உன்னை பலப்படுத்துவாரு. கர்த்தர் உன்னை ஸ்திரப்படுத்துவாரு. எந்த இடத்துல நீ வேலைக்கு அமரணுமோ அந்த இடத்துல உங்களை உட்கார வைப்பாரு. நீங்க உயரத்துல பறப்பீங்க. ஒரு ஏரோப்ளேன் எவ்வளவு வேகமா பறந்து செல்லுது, அதுல நீங்க போவீங்க. ஒவ்வொரு மாசமும் நீங்க பறந்து செல்லும்படி ஆண்டவர் கிருபை செய்வார். அப்படிப்பட்ட வேலையை கர்த்தர் உங்களுக்கு தருவாரு. நிச்சயமாகவே உன் நம்பிக்கை வீண் போகாது. ஆண்டவர் புது பலனை தந்து உயரத்தில் பறக்கும்படி நீ காத்திருந்த நாட்களுக்கு பலனை ஆண்டவர் தரப்போகிறார். சொந்து போகாதீங்க. நிச்சயமாய் இந்த வார்த்தை உங்க வாழ்க்கையில நிறைவேற போகிறது. நீங்கள் எழும்புவீர்கள், உயரை பறப்பீர்கள். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவை, கேட்டதான வசனத்தின் மூலமாய் காத்திருக்கிற தேவ பிள்ளைகள் புதுபலன் அடைந்து எழும்புவார்கள், கழுகுகளைப் போல பறப்பார்கள் என்று வேதம் சொல்லப்பட்டது போல எதற்கெல்லாம் எதிர்பார்க்கிறார்களோ, எதற்கெல்லாம் காத்திருக்கிறார்களோ அதை ஆண்டவர்களுக்கு கொடுத்து ஆண்டவரை உயரை பறக்கும்படி, மேலே எழும்பும்படி கர்த்தர் கிருபை செய்ய போகிற நல்ல தயவுக்காய் ஸ்தோத்திரம். தடைகளை உடைக்கிறீர் இந்த ஜப வேளையில. ஆண்டவரே ஸ்தோத்திரம். எதிர் வல்லமைகளை உடைக்கிறீர் ஆண்டவரே ஜப வேளையில. நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரை வழி திறந்து ஆசீர்வாதத்தை கட்டளையிட போவதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.